இந்த ஆழ்ந்த அலசல கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். அதாவது ஒரு மனிதன் கையில வாளோடு தலையில கிரீடத்தோட ஒரு தெய்வத்தின் அவதாரமா திரையில தோன்றாரு. ஆமா. மக்கள் அவரை பார்த்து பக்தி வசப்படுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா வெறும் 6 மாசத்துக்கு பிறகு அதே மனிதன் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரா அரியணையில உட்கார்றாரு. இது ஏதோ கற்பனையான சினிமா கதை இல்ல. நிச்சயமா இல்ல. இது நம்ம கண் முன்னாடி நடந்த வரலாறு. கரெக்ட். தென்னிந்திய அரசியலே ஒட்டுமொத்தமா புரட்டி போட்ட நிஜமான வரலாறு இது. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான, அதே சமயம் பலருக்கும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு தலைப்பை தான் அலச போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஒரு நடிகர் எப்படி மக்களின் வீடுகளுக்குள் அரசியல்வாதியாக நுழைகிறார்? நீங்க சொன்ன இந்த அறிமுகம் நிஜமாவே சிலிர்ப்பா இருக்கு. அதாவது ஒரு நடிகர் எப்படி கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிற ஒரு தொழிலாளியா இருந்து மக்களின் வீடுகளுக்குள் ஒரு வழிகாட்டியா, ஏன் ஒரு குடும்ப உறுப்பினராகவே மாறுறாரு. ஆமா, அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது மேலோட்டமா பார்த்தா ஒரு மேஜிக் போல தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி பல பத்தாண்டுகளா திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு மிக நுட்பமான உளவியல் கட்டமைப்பு இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. இந்த ஆழ்ந்த அலசலோட நோக்கமும் அதுதான். அரசியல்ல சினிமா நடிகர்களோட தாக்கம் எப்படி வேலை செய்யுது, குறிப்பா எம்ஜிஆர், என்டிஆர் மற்றும் இப்ப தீவிர அரசியல்ல களமிறங்கி இருக்கிற விஜய். இந்த மூவரோட அரசியல் பயணங்களுக்கு இடையில என்னென்ன ஆச்சரியமூட்டும் ஒற்றுமைகள் இருக்கு, இத பத்தி தான் நாம விரிவாக பேச போறோம். இதுக்காக சமீபத்திய தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய அரசியல் களம் குறித்து விவாதிக்கிற ஒரு தரமான யூடியூப் காணொளிய அடிப்படையா வச்சுதான் இந்த விவாதத்தை நாம முன்னெடுக்கிறோம். இப்போ தொடங்குறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை நாம தெளிவுபடுத்திடணும். நாம இங்கு விவாதிக்க போற தகவல்கள், தரவுகள் எல்லாமே அந்த மூல காணொளியிலிருந்து எடுக்கப்பட்டவைதான். ஆமா, கண்டிப்பா. இதுல நமக்கு எந்த அரசியல் சார்பும் கிடையாது. தரவுகள் என்ன சொல்லுது, எந்த விதமான விருப்பும் இல்லாம நடுநிலையா அதை பகுப்பாய்வு செய்ய போறோம், அவ்வளவுதான். சூப்பர். சரி, எடுத்த உடனே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணும். ஒரு சாதாரண நபர் அரசியல்வாதி ஆகிறதுக்கும் ஒரு நடிகர் அரசியல்வாதி ஆகிறதுக்கும் ஒரு பெரிய உளவியல் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது திரையில அவங்க உருவாக்குற அந்த பிம்பம் நிஜ வாழ்க்கையில அவங்கள ஒரு தலைவனா ஏத்துக்க மக்களே எப்படி தூண்டுது? இப்போ எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டா அவர் எப்படி அந்த பிம்பத்தை கட்டமைச்சாரு? இங்கு மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உளவியல்ல இத ஒளிவட்ட விளைவு, அதாவது ஹாலோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை ஒரு நல்ல விஷயத்தோட தொடர்பு படுத்தி பார்த்துட்டா அவர் நிஜத்திலையும் எல்லாவற்றிலுமே சிறந்தவர் அப்படின்னு நம்ம மூளை நம்ப தொடங்கிடும். ஓ, நம்ம ஆழ் மனசுலயே அந்த பதிவு விழுந்துரும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. எம்ஜிஆர் இந்த உளவியலை மிக துல்லியமா பயன்படுத்தினாரு. அவர் திரையில தன்னை வெறும் காதல் மன்னனாவோ சாதாரண நடிகராவோ ஒருபோதும் முன்னிறுத்திக்கல. எங்க அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு ஸ்பைடர்மேன் போன்ற பிம்பத்தை அவர் உருவாக்குனாரு. அப்போ திரையில நடக்கிற ஒரு அநீதியை பார்த்து பார்வையாளன் கோபப்படும் போது எம்ஜிஆர் திரையில தோன்றி அதை தட்டி கேட்பார். அந்த நிம்மதிய மக்கள் நிஜ வாழ்க்கையோடும் பொருத்தி பார்த்தாங்க, அப்படிதானே? துல்லியமா பிடிச்சிங்க. அது மட்டும் இல்லாம அவர் தன் படங்கள்ல சென்டிமெண்ட், தாய்ப்பாசம், தமிழ் உணர்வு, இந்தி எதிர்ப்பு இந்த தொடர்ந்து விதைச்சாரு. 20-30 வருஷமா திரையில ஒரு மனிதன் தங்களுக்கு ஆதரவா நிக்கிறத பாக்குற ஒரு பாமர மனிதனோட மூளை இவர் ஒரு தலைவன் அப்படின்னு நிஜமாவே நம்ப தொடங்கிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விளம்பர பலகை மாதிரி. ஆனா இவர் அந்த பலகையை தாண்டி மக்களின் வரவேற்பறைக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. உண்மைதான். இது வெறும் சினிமா புகழால மட்டும் வந்ததில்ல, குடும்ப உணர்வோட அவர் கலந்ததுதான் காரணம். சரி, எம்ஜிஆர் திராவிட அரசியலின் பின்னணியில வந்தவர். ஆனா ஆந்திராவுல என்டிஆர் எப்படி இந்த பிம்பத்தை உருவாக்குனாரு? அவர் வேற ஒரு ரூட் எடுத்திருப்பாரே. ஆமா, நீங்க நினைக்கிறது சரிதான். என்டிஆரோட அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டது. எம்ஜிஆர் தன்னை தலைவனா முன்னிறுத்தினார்னா என்டிஆர் தன்னை ஒரு கடவுளாகவே முன்னிறுத்தினார். ஒரு நிமிஷம், கடவுளாகவா? அது எப்படி சாத்தியம்? மக்கள் எப்படி ஒரு நடிகரை கடவுளா ஏத்துக்கிட்டாங்க? அவர் கிருஷ்ணர், ராமர், சிவன் அப்படின்னு தொடர்ந்து கடவுள் வேடங்கள்ல நடிச்சாரு. அந்த தோற்றமும் கம்பீரமான குரலும் மக்களுக்குள்ள ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்துச்சு. இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, சொல்லுங்க. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவுல உள்ள பல வீடுகளோட பூஜை அறைகளையே என்டிஆரோட படத்தை வச்சு மக்கள் வணங்க தொடங்கிட்டாங்க. திரையில தோன்ற இந்த கடவுள்தான் நிஜத்துல தங்களை காப்பாத்துவார்னு முழுமையா நம்புனாங்க. நினைத்து பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. பூஜை அறையில ஒரு நடிகரோட படமா? மற்ற நடிகர்களால முடியாதது இவங்களுக்கு மட்டும் எப்படி சாத்தியமாச்சுன்னு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரியுது.
அந்த டிவைன் கரிஸ்மா மிகச்சரியா வேலை செஞ்சது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இந்த உளவியல் கோட்பாட்டை நாம விஜய்க்கு எப்படி பொருத்தி பார்க்கறது? அவர் எம்ஜிஆர் போல வாளி ஏந்தி சண்டையிடவும் இல்ல, என்டிஆர் போல கடவுளா நடிக்கவும் இல்லையே. அங்கதான் காலத்தோட மாற்றம் இருக்கு. விஜயோட பிம்பம் நவீன காலத்துக்கு ஏத்தபடி ரொம்ப புத்திசாலித்தனமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. திரையில உள்ள ஒருத்தரோட நேரடி அறிமுகமே இல்லாட்டியும் அவர் தன் குடும்பத்துல ஒருத்தர் தான மக்கள் நம்புறது ஒரு சைக்காலஜி. அதாவது வீட்ல ஒருத்தர் மாதிரி ஃபீல் பண்றது. ஆமா, விஜய் தன்னை ஒரு அண்ணன் அல்லது மகன் அப்படிங்கிற பிம்பத்துல நிலைநிறுத்தினாரு. வடசென்னையில உள்ள பல வீடுகள்ல பல வருஷங்களாவே சுவர்கள்ல விஜயோட படங்கள் வரையப்பட்டிருக்கிறத இந்த யூடியூப் காணொலி சுட்டிக்காட்டுது. ஓ, இளைஞர்களுக்கு ஒரு அண்ணனாகவும் தாய்மார்களுக்கு தன் சொந்த மகனாகவும் ஒரு குடும்ப உறவு சென்டிமெண்ட் பிம்பத்தை அவர் உருவாக்கியிருக்காரு. கரெக்ட். சோ எம்ஜிஆர் தலைவன், என்டிஆர் கடவுள், விஜய் அண்ணன் அல்லது மகன். இவங்க யாருமே வெறும் சினிமா புகழ மட்டும் நம்பல, மக்களின் உணர்வுகளோட கலந்தாங்க. அருமையான விளக்கம். ஆனா ஒரு நிமிஷம், பிம்பத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அரசியல்ல ஜெயிச்சிட முடியாது இல்லையா? நிஜ அரசியல்ல களமிறங்கும் போது ஒரு கொள்கையும் அமைப்பும் தேவை. கண்டிப்பா தேவை. அது எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். குறிப்பா எம்ஜிஆருக்குன்னு தனியா ஏதாவது கொள்கை இருந்ததா? அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கொள்கையை அப்படியே எடுத்தாண்டாருன்னு சொல்லப்படுதே. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எம்ஜிஆரோட கொள்கை எடுத்த உடனேயே உருவானதில்ல. அவர் ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருந்தாரு, அப்புறம் கம்யூனிசம், சோஷியலிசம்னு பல கொள்கைகள்ல மாறி மாறி பயணிச்சு கடைசியா தான் திராவிட கொள்கையில நிலைத்து நின்றாரு. ஓஹோ, பல கொள்கைகள்ல பயணிச்சிருக்காரா? கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவர் என்ன கொள்கையை முன்வைத்தாரு? அவர் தனி கட்சி ஆரம்பிச்ச பின் சோஷியலிசம் மற்றும் அண்ணாயிசம் இரண்டையும் இணைச்சு தன் கொள்கையா சொன்னாரு. ஆனா இத விமர்சகர்கள் ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. அப்படியா? யார் விமர்சிச்சாங்க? குறிப்பா கலைஞர் கருணாநிதி உட்பட பல விமர்சகர்கள் இப்படி இரு வேறு சித்தாந்தங்களை இணைக்கிறது ஒரு வகையான பாசிசமாக மாறும்னு விமர்சிச்சதையும் மூலப்பொருள் சுட்டிக்காட்டுது. ஓ, கொள்கை ரீதியா அப்படி ஒரு விமர்சனம் இருந்திருக்கா? சரி, என்டிஆர் விஷயத்துக்கு வருவோம். அவருக்கு ஆந்திராவுல எந்த பெரிய அரசியல் பின்புலமும் இல்லையே. அவர் எதை கொள்கையா முன்னிறுத்தினாரு? என்டிஆர் ஒரு வலதுசாரி அரசியல் பின்னணியை கொண்டவர். ஆனா அவரோட மிகப்பெரிய பலமே தெலுங்கு பிரைடு, அதாவது தெலுங்கு மொழி பெருமை. இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. என்ன சம்பவம் அது? அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி ஆந்திரா மாநில முதலமைச்சரான அஞ்சையாவை விமான நிலையத்துல வச்சு பொதுவெளியில அவமானப்படுத்திட்டாரு. இது மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. அச்சச்சோ, ஒரு மாநில முதலமைச்சரையா? ஆமா, அந்த சம்பவத்தை என்டிஆர் சரியா கையில் எடுத்தாரு. அது அஞ்சையாவுக்கு ஏற்பட்ட அவமானம் இல்ல, ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களுக்கும் ஏற்பட்ட அவமானம்னு மாத்தி அந்த மொழி உணர்ச்சியை முன்னிறுத்தி தான் கட்சியை உருவாக்கினார். செம்ம ஸ்ட்ராட்டஜி. ஒரு அவமானத்தை மக்களின் சுயமரியாதை பிரச்சனையா மாத்திருக்காரு. சரி, இப்போ விஜயோட கொள்கைக்கு வருவோம். அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறான்னு காணொளி சொல்லுது. விஜயோட கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற அனைவருக்குமான சமத்துவ கொள்கை. இது ஏதோ திடீர்னு வந்ததில்ல. சர்க்கார் மெர்சல் படங்கள்ல இருந்தே அவர் பாஜக எதிர்ப்பு அரசியலை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. ஆமா, அந்த படங்கள்ல நிறைய அரசியல் வசனங்கள் இருந்துச்சு. இப்போ நேரடியாக தந்தை பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார் ஆகியோரை முன்னிலைப்படுத்துறது மூலமா ஒரு முதிர்ச்சியான தளத்தை அவர் உருவாக்கியிருக்காருன்னு அந்த வீடியோ சொல்லுது. கொள்கை ஓகே, ஆனா அமைப்புன்னு பாக்கும்போது எம்ஜிஆரும் என்டிஆரும் வெறும் ரசிகர் மன்றங்களை மட்டுமே நம்பிதானே அரசியலுக்கு வந்தாங்க. விஜய் அப்படி செய்யலையே. அங்கதான் ஒரு பெரிய மாற்றத்தோட முக்கிய புள்ளி இருக்கு. விஜய் ஒருபடி மேல போய் ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் என்ற நற்பணி மன்றமா மாத்தினாரு. ஆமா, நிறைய நலத்திட்டங்கள் பண்ணாங்களே. கரெக்ட். முட்டைப்பால் திட்டம், இலவச கல்வி அப்படின்னு பல நலத்திட்டங்களை செஞ்சு ஒரு சமூக அமைப்பா அதை மாத்தின பிறகுதான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காருன்னு நிபுணர்கள் சுட்டிக்காட்டுறாங்க. சூப்பர். அமைப்பு தயாராகிடுச்சு. அடுத்த நேரடி தேர்தல் களம். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்ததை ஒரு பெரும் குடும்ப பிரிவினை மாதிரி நான் பாக்குறேன். அதாவது மாற்று அரசியல் இல்ல, உண்மையான திமுக நான் தான்னு அவர் சொன்னாரு. ஆனா என்டிஆரும் விஜயும் நேரடியாக களத்துல குதிச்சவங்க இல்லையா? உங்களோட அந்த ஒப்பீடு ரொம்ப சரியா இருக்கு. என்டிஆர் வெறும் 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நடிகர். கட்சி ஆரம்பிச்சு 46% வாக்குகள் வாங்கி லேண்ட்ஸ்லைட் வெற்றி பெற்று முதலமைச்சரானார். வெறும் 6 மாசத்துலயா? நம்பவே முடியல. ஆமா. விஜயும் இதே போல எந்த கட்சியிலிருந்தும் வராம நேரடியாகவே களமிறங்கியிருக்காரு. இதனாலதான் மூலப்பொருள் விஜய எம்ஜிஆரை விட என்டிஆர் கூட அதிகம் ஒப்பிடுது. திமுக மட்டும்தான் இருந்துச்சு. ஆமா,
நீங்க சொல்றது மிக துல்லியமான பாயிண்ட். வரலாற்றிலேயே ஒரு புதிய கட்சி ஆளுங்கட்சியை மட்டுமே எதிர்க்கும். ஆனா விஜய் திமுக மற்றும் அதிமுக அப்படின்னு 2 பலமான எதிர்க்கட்சி தலைவர்களை எதிர்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சவாலை கொண்டிருக்காரு. ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சிகளாச்சே. அது மட்டும் இல்லாம மக்கள் பலத்தோடு வரும்போது அதிகார வர்க்கத்தோட அச்சுறுத்தல்களையும் இவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. எம்ஜிஆருக்கு திருப்பரங்குன்றம் படுகொலை சம்பவம் நடந்துச்சு. ஓ, அப்படியா? அதே போல என்டிஆருக்கு 1985ல காரஞ்சேடு தலித் மக்கள் படுகொலை சம்பவம் நடந்துச்சு. இப்போ விஜய்க்கும் கரூர் சம்பவம் நடந்ததா அந்த வீடியோ அணைச்சு காட்டுது. இது எல்லாமே அவங்கள பயமுறுத்த நடந்த சம்பவங்களா? ஆமா, ஆனா இவங்க மூவருமே அந்த வன்முறைகளை கண்டும் பின்வாங்கல, தொடர்ந்து நின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒற்றுமை. வாவ், இந்த வரலாற்று பின்னணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இப்போதைய தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய சூழலுக்கு வருவோம். நடப்பு அரசியல் களத்துல வாக்காளர்களை ஏன் இவ்வளவு விமர்சிக்கிறாங்க? மூலப்பொருளின்படி பாத்தீங்கன்னா, தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு, குறிப்பா தவேகவிற்கு வாக்களித்தவர்களை திமுக ஆதரவாளர்கள் சமூக வலைத்தளங்கள்ல கொச்சையா விமர்சிக்கிறதா சொல்லப்படுது. என்னன்னு விமர்சிக்கிறாங்க? அதாவது, நாங்கள் உங்களுக்கு சோறு போட்டோம், உரிமை தொகை கொடுத்தோம், நீங்க எப்படி எங்களுக்கு ஓட்டு போடாம அவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்கும் போதே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அது ஒன்னும் அரசியல்வாதிகளோட சொந்த பணம் இல்லையே, அது மக்களின் வரி பணம் தானே. எக்ஸாக்ட்லி. அதேதான் அந்த காணொளியும் சொல்லுது. இது பொருளாதார யதார்த்தம். சத்துணவு திட்டத்தை முதல்ல காமராஜரும் அப்புறம் எம்ஜிஆரும் தான் கொண்டு வந்தாங்க. திட்டங்களை வடிவமைக்கிறது IAS அதிகாரிகள் தான். உண்மைதான், அரசு ஊழியர்கள் தான் எல்லாமே பண்றாங்க. ஆமா, அதனால திட்டங்களை கொடுத்துட்டு வாக்காளர்களை அறிவில்லாதவர்கள் அப்படின்னு வசைப்பாடுறது ஆணவத்தின் உச்சகட்டம் அப்படின்னு மூலப்பொருள் ரொம்ப ஸ்ட்ராங்கா எச்சரிக்குது. ரொம்ப தெளிவான ஒரு பகுப்பாய்வு. சரி, ஒவ்வொரு தேர்தலுக்கும் அப்புறம் இந்த வாக்கு எந்திரங்கள், அதாவது EVM மேல பழி போடுறாங்களே, அது பத்தி வீடியோல என்ன சொல்றாங்க? EVM மாத்தி விடலாம், சிம் கார்டை மாத்தி விடலாம் அப்படிங்கறதெல்லாம் வெறும் கற்பனை. மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவு, அதாவது ஒரு மாஸ் மேண்டேட் கிடைச்சிட்டா எந்த மோசடியாலும் அதை தடுக்க முடியாதுன்னு வீடியோ தெளிவா சொல்லுது. கரெக்ட். மக்கள் முடிவு பண்ணிட்டா எந்திரம் ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கு நடுவுல ஜோதிடம் பத்தி ஏதோ ஒரு குறிப்பு இருந்ததே, அது என்ன? ஆமா, சுவாரஸ்யமா இந்த வருஷம் பராபவ ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா 1966-67ல இந்த வருஷம் வந்தபோதுதான் அண்ணாதுரை வெற்றி பெற்று மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது. ஓ, அப்போ இப்பவும் அப்படி ஒரு மாற்றம் வருமா? தற்போதும் அப்படி ஒரு மாற்றம் வரவாம்னு ஜோதிடர்கள் கூறறதா மூலப்பொருள் குறிப்பிடுது. ஆனா மூலத்தோட ஆசிரியருக்கு இதுல துளியும் நம்பிக்கை இல்ல. அவர் ஒரு தகவலுக்காக மட்டுமே இதை சொல்லியிருக்காரு. ஓகே. சோ நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் நேர்களே. எம்ஜிஆர், NTR ஆகியோரின் வழியில சினிமா மூலம் மக்கள் மனசுல நுழைஞ்சு கொள்கைகளை வகுத்து பெரும் சவால்களை எதிர்கொண்டு விஜய் களமிறங்கியுள்ள விதம் பத்தி நாம பார்த்தோம். ஆமா, அதே போல நடப்பு அரசியல்ல வாக்காளர்களின் உரிமைகள், வாக்கு இயந்திரங்களோட உண்மை நிலை பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா. நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கும்போது கடந்த கால வரலாற்றை நிகழ்கால நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அதாவது கோரிலேட் பண்ணி பார்ப்பது எவ்வளவு முக்கியம்னு இந்த அலசல் உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். உண்மைதான். விடைபெறதுக்கு முன்னாடி நேர்களுக்கு சிந்திக்கிறதுக்காக ஒரு கேள்வியை வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. எம்ஜிஆர் மற்றும் NTR காலங்கள்ல பத்திரிகைகளும் தட்டச்சு ஊடகங்களும் மட்டுமே இருந்துச்சு. அவங்களுக்கு சினிமா தேவைப்பட்டுச்சு. ஆனா விஜய் இருக்கிறது AI, அதாவது செயற்கை நுண்ணறிவு யுகம். ஆமா, தொலைநுட்பம் மக்கள் கிட்ட நேரடியாக கொண்டு சேர்க்கிற இந்த காலகட்டத்துல சினிமா என்ற ஊடகம் மட்டுமே ஒரு தலைவனை உருவாக்க போதுமா, அல்லது எதிர்கால அரசியல் தலைவர்கள் சினிமாவில நடிக்காமலேயே AI மற்றும் சோஷியல் மீடியா அல்கோரிதம்களை மட்டுமே வச்சு மக்களின் உணர்வுகளோட கலந்துவிட முடியுமா? வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. தொழில்நுட்பம் சினிமாவையே ஓரங்கட்டிடுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். ஆமா, இத நேயர்களாகிய நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான அலசலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசலில் சந்திக்கிறோம். நன்றி. நன்றி, வணக்கம்.